நிச்சயம் உங்களை வெறுமையை அனுப்பவே மாட்டார். நம்மத்திலே வந்திருக்கிறதான மூத்த போதகர் சென்னையிலன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டில் சொல்லலாம், அநேக மூத்த போதகர்கள் இன்று இல்லை. மூத்த போதகர்கள் லிஸ்ட்டில் என்னை பொறுத்த மட்டில் நான் அவரை நினைப்பேன், மதிப்பிற்குரிய ரெவரன் பி ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நேற்று தினத்தில் சொன்னேன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் நாளைக்கு வருகிறான்னு சொன்னேன். எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. ஆமேன். ஆரம்ப நாட்களில் நாங்கள் சிஎஸ்சி பேக்ரவுண்டில் இருந்தோம். சிஎஸ்சியோ லுத்ரனோ நான் குறை சொல்கிறதில்ல. ஆனால் சத்தியம் தெரியாத நாட்களில் எங்களை சத்தியத்துக்குள்ளாக நேராக நடத்தி, ஆமேன், அவர்கள் போட்ட விதைகள் தான் இன்றைக்கு நாங்கள் பல இடங்களில் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மேலே விசேஷித்த அபிஷேகம் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். வேத வசனத்தை நன்றாக பகுத்து போதிக்கக்கூடிய தேவ மனிதர், அதிகமாக ஊழியர்கள் கூடைகளை பேசுகிறவங்க, மாநாட்டில் பேசுகிறவங்க. ஆமேன். இன்றைக்கி இந்தியாவில் இருப்பாங்க, நாளைக்கு இந்தோனேஷியாவில் இருப்பாங்க, அடுத்த வாரம் வேறு தேசத்தில் இருப்பாங்க. பல இடங்களில் கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். நல்ல அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. சங்கீத விளக்க உரை பல பாகங்கள் எழுதியிருக்கிறாங்க. பாஸ்டரோட எழுதின அந்த புத்தகத்தை பல நேரங்களில் அதை வாசித்து நிறைய மெசேஜ் அதிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆமேன், நிறைய சேனலில், யூடியூப் சேனல், ஓப்பன் டோர் சர்ச்சு, இந்த நிறைய மினிஸ்ட்ரியில், ஆமேன், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சபைகள் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஸ்தாபித்து அநேக ஊழியர்களை, அரியலூர் வெஸ்லி உங்களுக்கு எல்லோரும் தெரியும், டேம்ரின் வாசத்துக்கு பாட்டுறவங்க, அவங்கெல்லாம் பாஸ்டருடைய கீழே இருந்தவங்க தான், அவங்களுடைய அசோசியேட்டாக இருந்தவங்க தான். ஆகையினால இந்த நாட்களில் பல ஊழியர்களை, பல சபைகளை உருவாக்கின ஆமேன் ஒரு தேவ மனிதர். நேற்று தினத்தில் பாஸ்டர் மைக்கில் அவங்க நம்மளை நல்ல செய்திக்குள்ளாக ஆராதனைகளை நடத்தினாங்க. பாஸ்டருடைய மூத்த மருமகன். ஆகினால முழு குடும்பம் ஊழியத்தில் இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த நாளிலே தெய்வ மனிதன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் காலையில் கூப்பிடுவேன், மாலையில் வரேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த நாளில் இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி உற்சாகமாக பாஸ்டர் அவர்களை நாம் வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தை கவனிங்கள். நிச்சயம் உங்களுக்கு இந்த மாலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களோடு இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். காலையில் வரவங்கெல்லாம் பார்வையாளர்கள், சாயங்காலம் வரவங்கெல்லாம் பங்குதாரர்கள். புரியவே இல்லைல்ல? காலையில் வரவங்கெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வரவங்க, சாயங்காலம் வரவங்கெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் ஆட வரவங்க. சொல்லுங்கள், ஐ எம் நாட் எ ஸ்பெக்டேட்டர், ஐ எம் எ பார்ட்டேக்கர். நான் பார்வையாளன் அல்ல, சபையின் பங்குதாரர். இந்த முறை சொல்லுங்கள், நான் பார்வையாளன் அல்ல, நான் பங்குதாரர். நான் போன வாரம் வரைக்கும் -10 இருந்தேன். தெரியுதா? -10 ஃபோட்டோ வேணால் காட்டுறேன். -10 இருந்தேன். இவ்வளோ பனி இருக்கும். -10 இப்போ தான் வந்தேன். இன்னும் அந்த வெதர் போல் -10 இப்போது +30, 40 வந்திருக்கிறேன். ரொம்ப கடந்த வாரங்கள் முழுக்க அவர் சொன்ன மாதிரி கொரியாவில் -10 ஒரு 10 நாள், 9ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருந்தேன். திரும்ப இப்போ சென்னைக்கு வந்தேன். தொடர் பிரயாணங்கள். எங்கள் திருச்சபையில் 4 நாள் உபவாச ஜெபம். இன்றைக்கி 3 மணிக்கு முடிஞ்சுது. திரும்ப 6 மணிலேருந்து 9 வரைக்கும் நடக்கும். இப்போது திரும்ப நாளை மறுநாளும் தொடர்ந்து கூட்டங்கள். யோவான் சொன்னது மாதிரி அவருடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். முடியாத நிலைமை தான், ஆனாலும் அவருடைய அந்த அன்புக்கு நான் அடிமை. அவ்வளோதான். அவங்க மனைவி சூப்பராக பாடினாங்க. எங்கே இருக்காங்க? பின்னால் உட்காந்துருக்காங்களோ? சூப்பராக பாடினீங்க. ரைட். நான் அடிக்கடி சொல்லுவேன், சில இடங்களுக்கு போனால் சமாதானம், சில இடங்களுக்கு போகாவிட்டால் சமாதானம். புரியவே இல்லைல்ல? சில இடங்களுக்கு போனால் சமாதானம், சில இடங்களுக்கு சிலரை பார்த்தா சமாதானம், சிலரை பார்க்காவிட்டால் சமாதானம். புரிந்து ஆமீன்னு சொல்லணும். அதனால் நான் இங்கே வந்ததே சமாதானமாக இருக்க தான் வந்தேன். ரைட். எனக்கு ஒரு சொன்ன மாதிரி, எனக்கு தமிழகத்தில் மட்டும் ஒரு 70க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கிறது. ஆந்திராவில், கேரளாவிலாம். சில இடங்களுக்கு நான் ஒரு முறை போனதே கிடையாது. நான் திரும்பி நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் வந்தோம். இங்கே லாஸ்ட் இயர் வந்தோன்னா இது வருஷத்தில் உதவுங்களை இதே சண்டே ஈவினிங். எண்ணிக்கை முக்கியம் அல்ல. சொல்லுங்கள், எண்ணிக்கை முக்கியம் அல்ல,
தரம் தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? God never looks for the quantity, he looks for a quality. எல்லாம் கரைங்களை சொல்லுங்கள், நாங்கள் தரம் மிக்கவர்கள். சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக. கொஞ்சம் பேர் தான், ஆனால் தரமானவர்கள். நான் மிகப்படி சொல்ல விரும்பலை. 32,000 பேருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் பிரேசிலில். அது முக்கியம் கிடையாது. உங்களோட வந்தது ரொம்ப சமாதானம். ஆமென். நல்ல பாடல், நல்ல ஆராதனை. அவர் சின்ன வயசுலேருந்து எங்கள் சபையில் ஆராதனை நடத்தினவர். அவர் தான் எங்கள் சபையில் முதல்ல அவர் தான் ஆராதனை நடத்தி வந்தார். இன்றைக்கி அவரே ஒரு பெரிய ஆராதனை வீரராக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். தேவையானது 3. என்னது? அர்ப்பணம், ஆதங்கம், ஆசை. என்ன சொல்லுங்கள்? ஆசை, அர்ப்பணம், ஆதங்கம். ஒன்ஸ் அகைன் சொல்லுங்கள், ஆசை, அர்ப்பணம். யாரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, God wants nobody to be nobody, he wants everybody to be somebody. எல்லாம் சொல்லுங்கள், தேவன் ஒருவரையும் ஒன்றுமில்லாததற்கு அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்று அழைத்திருக்கிறார். கைப்பிடி சொல்லுங்கள், தேவன் கைப்பிடிச்சு ஒருவரையும் ஒன்றுமில்லாதிருக்க அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும். அவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஏதோ ஒன்றுக்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் யாருன்னு கேளுங்க. புரியவே இல்லை. God wants nobody to be nobody, he wants everybody to be somebody. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். 55 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டு அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். 70ஆம் வருஷம் இயேசுவை சந்தித்தேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். எனக்குரிய 52 வருஷங்கள் ஊழியத்தில் ஓடுகிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். நேற்று வந்தார் பார்த்தீங்களா, அவர் ஒரு PhD. அவர் காந்தி கிராமத்தில் PhD பண்ணி ஒர்க் பண்ணவர். அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தார். எனக்கு 3 பிள்ளைகள். ஒன்று MB MPhil, she married a pastor. ஒன்று MCom CA, she married a pastor. ஒன்று MA BL, she married a pastor. ஒரு ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? MB MPhil பாஸ்டர் அம்மா, MCom CA பாஸ்டர் அம்மா, MA BL பாஸ்டர் அம்மா. சத்தமாக சொல்லுங்கள். உலகத்துக்கு ஊழியம் பண்ணால் பேக்கெட் நிரம்பும், ஏசுனார் ஊழியம் பண்ணால் மனசு நிரம்பும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஐயாவை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஐயாவை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அவர் கல்யாணத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ண நினைக்கிறேன், தெரியல எனக்கு. பரவாயில்ல, யாருமே பாஸ்டருக்கு பொண்ணே தர மாட்டாங்க. நம்பி பொண்ணு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, ஒரு பாக்கியவான். அதே சொல்கிறேண்ணா, போன வருஷம் என்ன சொன்னேன்னா ஞாபகமே இல்லை. ஐயா, பாஸ்டருங்களை யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. நான் 5 வருஷம் பொண்ணு தேனே எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு. புரியுதா புரியலையா? வருவாங்க, பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. யாருமே ஜெபமே பண்ணல. எத்தனை பேர் புரியுது? வருவாங்க, பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. யாருமே அப்போவே நான் பாஸ்டாக இருந்தேன். ஐ ஸ்டார்ட் மை மினிஸ்ட்ரி 73. 73 ஊழிய ஆரம்பித்தேன். நம்ப மாட்டீங்க, என் சர்ச்சில் வாலிப பெண்கள் மட்டும் ஒரு 80 பெண்கள் இருப்பாங்க. பையனுக்கு ஒரு 60 பேர் இருப்பானுங்க. அவ்வளோ பெரிய ஒரு சபையில் நான் போதகராக இருந்தேன். என்ன தெரியுமா? கலர் பார்க்குறாங்க, கேஷ் பார்க்குறாங்க, காஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்க்காதவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் கலர் பார்க்கல, கேஷ் பார்க்கல, காஸ்ட்டு பார்க்கலன்னு சொல்கிறவங்க மட்டும். ஆச்சரியமாக இருக்குது ஐயா நீ கை தூக்குறது. அது நாகர்கோயிலில் கை தூக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அங்கே தான் ஆரம்பிக்குது அது. புரியவே இல்லை. சொல்லுங்கள், கலரும் பார்க்கல, கேஷும் பார்க்கல, காஸ்ட்டும் பார்க்கல. 3 பிள்ளைகள், 3 ஜாதி. நான் ஒரு ஜாதி, என் மனைவி இன்னொரு ஜாதி. என்னட்டு பார்க்குறீங்க? நான் தமிழ், அது கேரளா, இன்னொன்று ஆந்திரா. எங்கள் வீட்டில் எல்லாமே ஆந்திரா, கேரளா. ஒரு பாரத விலாசம் எங்கள் வீட்டில் இருக்குது. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? சொல்லுங்கள், கலர் பார்க்கல, சொல்லுங்கள், கேஷ் பார்க்கல, காஸ்ட்டு பார்க்கல, கிரைஸ்ட்டை மட்டும்தான் பார்க்குறோம். இன்றைக்கி வண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுறான். எவனும் எண்ணங்களை பார்த்து யாருமே கல்யாணம் பண்ணலை. புரியவே மாட்டேதில்ல. சொல்லுங்கள், நான் வண்ணங்களை பார்க்கல, எண்ணங்களை தான் பார்க்குறேன். இன்றைக்கி எல்லோரும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு தெரியுமா?
எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, பெண்ணு கிடைக்கல, தப்பு. நான் சொல்கிறது அப்படி சொல்லுங்கள். தேவன் என் ஜெபத்தை கேட்டார், அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டது போல இல்லை. புரியவே இல்லை. சொல்லுங்கள். தேவன் என் ஜெபங்களை கேட்டார், அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டது போல இல்லை. நான் கேட்டது ஐஸ்வர்யா ராய் மாதிரி, வந்தது என்னை மாதிரி. சொல்லுங்கள். அதான் காட்ஸ் பிளான். என்ன கரெக்ட் சொல்லுங்கள். தேவனே, உம்முடைய பிளான் என்னவோ, ஐ வில் ஃபிட் இன் யுவர் பிளான். எல்லாம் சொல்லுங்கள். உங்களுடைய திட்டத்தில் சத்தமாக சொல்லுங்களேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்து பாருங்கள், லைஃப் வில் பி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். அதுக்கு உதாரணம் நான் நேற்று பிரசங்கம் பண்ணார் பார்த்தீங்களா. அவர் ரொம்ப சொல்லக்கூடாது, ரொம்ப ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து வந்தார். இன்னைக்கு கர்த்தர் அவரை பெரிய உயர்த்திருக்கிறார். நேற்று மட்டும் நேற்று 3 கூட்டத்தில் பேசினார், இன்றைக்கி ஒரு 3 கூட்டத்தில் பேசியிருக்கிறார், இப்போ பேசிட்டுருக்கிறார். நான் சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா? சொல்லுங்கள். என் சூழ்நிலைகள் தற்காலிகமானது, அழைப்பு நிரந்தரமானது. மை சர்க்கம்ஸ்டான்சஸ் ஓன்லி டெம்பரரி, மை காலிங் இஸ் பர்மனன்ட். இந்த மாதிரி சொல்லுங்கள் எல்லாரும். சொல்லுங்கள். சூழ்நிலையில் பார்க்க மாட்டேன், அழைத்தவர் மட்டும் பார்ப்பேன். சூழ்நிலைகள் மாறும், அழைத்தவர் மாறவே மாட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் அம்பானி குடும்பத்தில் பிறக்கலை. அவர் சொன்னார், இன்னைக்கு ஒரு 100 சபைகளை ஸ்தாபித்திருக்கிறேன், ஒரு 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். நம்புறீங்களா? அது அவர் பிறந்த ஊர்லேயே ஒரு 2000 பிள்ளைகளை from 1983 till today I have born and I have brought up 2000 children. ஒரு ஆமையோடு சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லுங்கள். தேவன் யாரையும் பயன்படுத்துவார். சொல்லுங்கள். உங்களோட பயன்படுத்துவார். சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். யாரையும் பயன்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஆமேன். செய்திக்குள்ளே போகிறேன். இந்த ஆண்டின் இறுதியிலே வந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள். செய்த நன்மைக்கு நன்றியாக இருப்பேன், செய்யப்போர் நன்மைகளுக்கு தகுதியாக இருப்பேன். ஒன்ஸ் அகைன். Attitude of gratitude. Those who knows English. So the attitude of gratitude. செய்த நன்மைக்கு நன்றியாக இருக்கேன், 26 செய்யப்போர் நன்மைகளுக்கெல்லாம் தகுதியாக இருப்பேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி அவரை சொல்லுங்கள். தேவனே, 25ஆம் ஆண்டிலே நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நான் தகுதியாக இருப்பேன், நன்றியாக இருப்பேன். 26 செய்யப்போர் நன்மைகளுக்கெல்லாம் நான் தகுதியாக இருப்பேன். கரங்களை சொல்லுங்கள். லார்ட், ஐ ஹேவ் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். சொல்கிறீங்களா? செய்த நன்மைக்கு இந்த ஆண்டு முழுவதும் பல சொல்லக்கூடாது, பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் பிரயாணம் பண்ணேன் ட்ராவலில். சொன்ன மாதிரி போன வாரமெல்லாம் கொரியா, அதுக்கு முந்தின வாரம் தாய்லாந்து, அதுக்கு முந்தின வாரம் பர்மா, அதுக்கு முந்தின வாரம் யூஎஸ். இப்படி தொடர்ந்து பிரயாணங்கள். எனக்கு நல்லா தெரியும், நான் போன முந்தின பிளேன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இல்லை பிந்தின பிளேன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ஆனால் கர்த்தர் சுகமாய் காத்தார். நான் சொல்லுங்கள். இன்னும் என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய வேலை பெருசு. சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். இன்னும் என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய வேலை பெருசு. அதனால தான் என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறார். நான் அல்ல, என் திறமை அல்ல, என் கல்வி அல்ல, என் பக்தி அல்ல, அவர் தான். நம்புறீங்களா? இந்த நாள் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ரைட். எல்லாரும் தெரிந்த வசனம் திரையில் போடுவீங்களா? உங்களுக்கு ஒரு இது அமைச்சிருக்கல போடுறீங்களா? லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் ஸ்க்ரீனில் பாருங்கள். 6ஆம் அதிகாரம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். அது ஸ்க்ரீனில் பாருங்கள். 6ஆம் அதிகாரம். சாரி, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்கா 13:6. அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவர் ஒரே நிமிஷம் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? லூக்கா 13:6 கையில் கொடுத்துருங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? லூக்கா 13:7 எல்லாரும் சொல்லுங்க. நான் படிக்கிற வார்த்தையை தேடினேன்,
தமிழ் இன்பிட்யூனில் வரும். தேடி வருகிறேன் ஒன்றையும் காணவில்லை. அது இன்பிட் நடுவில் வரும் அந்த வார்த்தை. சொல்லுங்கள், தேடி வருகிறேன். அதில் ஹைலைட் பண்ணுவீங்களா அந்த வார்த்தை மட்டும்? சொல்லுங்கள், தேடி வருகிறேன். ஒன்ஸ் அகைன், தேடி வருகிறேன், காணவில்லை. இதை சொல்லுகிறவர் ஆண்டவர். இந்த 2025 எண்டில் சொல்கிறாரு, தேடினேன். தமிழை தேடினேன், சத்தமாக சொல்லுங்க, காணவில்லை. கவனியுங்கள், அவருடையது அவர் தேடினார். அவர் தேடுவது இன்னொரு பொருள் அல்ல, அவருடைய சொந்த பொருள். மெய்ப்பன் ஆட்டை தேடினான், தகப்பன் மகனை தேடினான், அந்த பெண் தன் நாணயத்தை தேடினாள். எல்லாமே அவங்களுக்கு சொந்தமான ஒன்று. நல்லா கவனிக்கணும். உங்களுடைய பொருள் ஒன்றை தேடும்போது கிடைக்கலன்னா எப்படி இருக்கும் உங்கள் மனசு? ஐயா, புரியுதுங்களா ஐயா? உங்கள் பொருள் உங்கள் மொபைல் தான். இன்றைக்கி பைபிளை பைபிளை விட்டாட்டா அடுத்து 2 வாரம் பொறுத்து வரான். ஆனால் மொபைலை விட்டு அடுத்த நிமிஷமே வந்துடுறான். புரியல? பைபிளை விட்டால் எங்கள் சபையில் இன்னும் ஒரு 10 அனாதை பைபிள் இருக்குது, யாருன்னே தெரியல. ஆனால் பைபிளை ஃபோனை விட்டானா அடுத்த நிமிஷமே வந்துடுறான். அவனுக்கு எது பெருசாக தெரியுது? ஆமாம், விஷயத்து வரலாம். சொல்லுங்கள், அவருடையது, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நன்மைகள். இந்த வார்த்தை நல்லா படிங்க. தேடினேன், ஒன்றையும் காணவில்லை. அப்படி பாருங்க, இந்த 2025 உங்களை பற்றி ஆண்டு துக்கப்படுவாரா சந்தோஷப்படுவாரா? அப்படி நீங்கள் சொல்லிக்க வேண்டியதுதான். நான் தேடினேன், வாழ்வை தந்தேன், வசதியை தந்தேன், மேன்மை தந்தேன், உயர்வை தந்தேன், அந்தஸ்தை தந்தேன், படிப்பை தந்தேன், எல்லாம் தந்தேன். ஆனால் நான் தந்த ஒன்று தமிழை. நான் தந்தேன். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியுமா, தேவன் நமக்கு நன்மை செய்வது அவருடைய ராஜ்யத்திற்காக. என்ன சொல்லுங்க? இந்த சரீரம் அவருக்காக, என் நேரம் அவருக்காக, என் பணம் அவருக்காக, என் திறமை அவருக்காக, என் வாகனங்கள் அவருக்காக. கரங்களை சொல்லுங்க. ஒன்று சொல்லட்டுமா? தேவன் தந்த ஒன்று தேவனுக்கு பயன்படவில்லை என்றால் அது உங்களுக்கே பயன்படாது. புரிந்தால் ஆமீன் சொல்லணும். தேவன் தந்த ஒன்று தேவனுக்காக. என்ன சொல்லுங்க? என் நேரம் கர்த்தருக்கு. சத்தமா. இந்த சரீரம் கர்த்தருக்கு, என் பணம் கர்த்தருக்கு, நான் கர்த்தருக்கு, என் பிள்ளைகள் கர்த்தருக்கு. தேவன் சொல்றாரு, நான் தேடினேன். இந்த 2025 எவ்வளோ நன்மை செஞ்ச உனக்கு, இப்படியா எனக்கு நன்றியாக இருப்ப, எனக்கு பிரயோஜனமாக இருப்ப, எனக்கு ஊழியம் பண்ணுவ, என்னை உயர்த்துவ, தேடினேன். என்ன சத்தமாக சொல்லுங்க. இப்படி சொன்னால் புரியும். எதிர்பார்ப்பும் ஏமாற்றங்களும். இல்லை சொல்லுங்க. நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா ஐயா? பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், எதிர்பார்ப்பு தான் இல்லைங்களா? சத்தமா இருக்குதா? எல்லாருமே எதிர்பார்ப்பு இல்லாத யாருமே இல்லை. இப்போ ஆலயத்துக்கு வர்றோமே, we expect something from God. இதோட எதிர்பார்க்கிறோம், நன்மை கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், பிள்ளை எதிர்காலம் சிறப்பாக. எதிர்பார்ப்பு தப்பு இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எதிர்பார்த்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். அந்த வார்த்தை படிக்கட்டுமா? அந்த வார்த்தை நடுவில் சொல்கிறேன். எதிர்பார்த்தேன், 7ஆம் வசனம். இதோ 3 வருஷமாய். பைபிள் பார்க்குறீங்களா? இதோ எத்தனை வருஷமா? சத்தமா. உங்கள் வயசை போட்டுங்க, உங்கள் வயசை போட்டுங்கன்னு சொன்னேன். உங்கள் வயசு, உங்கள் வாழ்க்கை, நீங்கள் பெற்ற நன்மைகள். ஐ எம் வாக்கிங் வித் ஜீசஸ் ஃபார் மோர் தென் 55 years. 55 ஆண்டுகளாக இயேசுவோடு வாழ்கிறேன். அப்போ தேவன் சொல்கிறாரு, உனக்கு வாழ்க்கை தந்தேன். ஐ ஹேட் 10 blocks. எனக்கு 10 மல்டி பிளாக்ஸ் இருந்துச்சு ஹார்ட்டில். ஐ ஹேட் 5 veins, 5 veins போட்டிருந்தேன் எனக்கு. மேஜர் ஆப்ரேஷன். ஐ ஹவ் கான் த்ரூ மெனி திங்ஸ். சொல்லிகிட்டே போகலாம், நிறைய சிக்னஸஸ். இதுக்கு மத்தியிலே ஆண்டு சுகம் கொடுத்துருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ தான் -10 வந்தேன்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். அப்படி என்னால் சொல்லுங்கள், தேவன் தந்த சுகம், தேவன் தந்த பணம், தேவன் தந்த வாழ்க்கை, தேவன் தந்த வீடு, சொல்லுங்கள் அவருக்கே. சத்தமாக சொல்லுங்கய்யா. என் நேரம் அவருக்கு, என் வாழ்க்கை அவருக்கு,
என் திறமைகள் அவருக்கு, என் தாளந்துகள் அவருக்கு. தம்பி, those are working in the media, it is for God. நம்புறீங்களே? இப்போ நான் இதை பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த யூடியூப்பில் ஏறக்குறைய 10,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நம்புறீங்களா? யூடியூப்பில் 10,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. there are many people are working in the YouTube. நான் சொல்ல இந்த கருத்து தெரியுமா? கவனிங்க, ஆண்டவருக்காக செய்கிற எதுவுமே இந்த பூமியில் நிச்சயம் ஆசீர்வாதத்தை பெறும். ஒரு பழைய பாடல், கிறிஸ்துவுக்கு இழந்த யாரும் தரித்திரது ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டப்பட்டதில்லை. என்னை பார்க்குற பாருங்க, those working in the media, அவர் பாராட்டுறாரோ இல்லையோ பரலோகம் உங்களை பாராட்டும். வாட் ஆல் யூ டூயிங் இஸ் ரெக்கார்டட் இன் ஹெவன். என்ன சொல்லுங்க, நான் பண்ணுற எல்லாமே சொல்லுங்க ரெக்கார்டட். இந்த ரெக்கார்டு இல்லை, இது இங்கே தான் பேசும். ஆனால் இங்கே அவர் பண்ணுற ரெக்கார்டு அங்கேயே பேசும். சொல்லுங்க, God has a record, God has a register. What all you doing is recorded. பாஸ்டர் யோவான்னு சொல்கிறேன், யோவான் மனைவிக்கு சொல்கிறேன், நீ என்னெல்லாம் பண்ணுறீங்களோ உலகம் பாராட்டுதோ இல்லையோ பரலோகம் பாராட்டுது. சொல்லுங்கள், எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். 87ஆம் சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் பின்பகுதி 87:6. தண்ணி கொஞ்சம் வச்சுருங்களா? அதில் 87:6, சங்கீதம் 87:6 கடைசி சொற்றொடர். தேங்க்யூ. அதில் பாருங்களேன், கடைசி சொற்றொடர் மட்டும் பண்ணிங்க. சொல்லுங்கள், தொகை இடுகிறார். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். என்னுடைய உழைப்பை, என்னுடைய தியாகத்தை, என் நேரத்தை ஆண்டவருக்கு செய்கிற சின்ன சின்ன காரியங்களை தேவன் தொகையிடுவார். எல்லாம் கரங்க சொல்லுங்கள், காட் ரெக்கார்ட்ஸ். யாரும் இங்கிலீஷ் மீடியம் வச்சுருக்கீங்களா? அது இந்த வார்த்தை இருக்கும், காட் ரெக்கார்ட்ஸ். தமிழ் பைபிளில் காட் ரிட்டர்ன் போட்டிருக்குது, காட் ரிட்டர்ன். ஆனால் ஆங்கில வேதத்தில் காட் ரெக்கார்ட்ஸ். எல்லாம் கையில் சொல்லுங்கள், காட் ரெக்கார்ட்ஸ். ஐயா, வாட் யூ ஆர் டூயிங், காட் ரெக்கார்ட்ஸ். தம்பி, நீங்கள் பண்ணுறீங்களே இதெல்லாம் காட் ரெக்கார்ட்ஸ். நம்புறீங்களா? அவர் ரெக்கார்ட் பண்ணுறார், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, உங்களை அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. பெருசு இல்லையா? இவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுற இவங்கள ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா, உங்களை கூட கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களே, அதெல்லாம் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் இட்ஸ் a great honor. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சொல்லுங்கள், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்போர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். உலகம் அளவை பார்க்கிறது, தேவன் அவனுடைய மனசை பார்க்குறாரு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உலகம் அளவு பார்க்குது, தேவன் அளவே பார்க்கல. அவர் சொல்கிறார், அந்த முதல் வார்த்தை படிங்க, முதல் வார்த்தை, அந்த முதல் வசனம் 6ஆம் வசனம். ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். சொல்லுங்க, கர்த்தர் எழுதுகிறார். சத்தமா. How much time you spend with God? தேவனோட எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்க எழுதுறாரு. எவ்வளோ நேரம் டிவி பார்த்தீங்க எழுதுறாரு. எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்குறீங்க எழுதுகிறார். எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக் பார்க்குறீங்க எழுதுறாரு. சொல்லுங்கள், எழுதுகிறான்னு சொல்லுங்கள். யார் எழுதுறாரு? யாரை எழுதுறாருன்னு கேட்டேன். ஜாதி என்பது புறஜாதியார், ஜனங்கள் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் படிக்கும் நல்லா படிக்கணும். ஜனங்கள் எங்கெல்லாம் வருது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள். ஜாதி என்று சொல்லும்போது புறஜாதியார். யார் எழுதுறாரா? சத்தமா சொல்லுங்க. ஜாதிகளே அது புறஜாதியார், ஜனங்களே சொல்லுங்க. உங்களை நீங்கள் பண்ணுற எல்லாவற்றையும் பேர் எழுதுறாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நான் ஏன் வரணும், அவங்க வரலையே, இவங்க வரலையே, அவங்க வரலையே, அவங்க பரலாம் போலையே. அவன் சொல்லுங்க, ஆனால் நான் போகிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் படிக்கிற பைபிள் என் வீட்டில் 5வது பைபிள், 4 பைபிளை என் கண் முன்னே கொளுத்திருக்கிறாங்க. என் வீட்டில் என் கண் முன்னே யாரெல்லாம் கொளுத்துனாங்களோ அவங்களாம் எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. சொல்லுங்க, காட் ரெக்கார்ட்ஸ். சொல்லுங்க, தேவன் எல்லாரும் எழுதுகிறார். அவர் இவ்வளவு நன்மை செஞ்சாரே, கவனிங்க, அவருக்கு உரிமை இல்லையா? அந்த வார்த்தை தம்ப்லைன். சொல்லுங்க, தேடினேன் சத்தமா, ஆனால் சத்தமா. சொல்லுங்க, எதிர்பார்ப்பு. சொல்லுங்க எல்லாரும், ஏமாற்றம், விரக்தி, வேதனை. கரங்களை சொல்லுங்க. எதிர்பார்ப்பு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு நாளாக தேடுறாராம். 7ஆம் வசனம். அவன் தோட்டக்காரனை
அவனை நோக்கி, இதோ 3 வருஷம். சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு நாள் தெரியுமா? more than 1000 days. எவ்வளவு நாளையா? ஒரு 3 வருஷமா நம்ம ஜெபம் கேட்கப்படலை. சலிப்பு வருமா வராதா? ஹலோ, 3 வருஷமா ஜெபம் பண்றோம், வியாதி தீரல, வாழ்க்கை அமையல. நீங்க மாற்று வழிகளை தேடுவோம், இல்லை என்றால் அவரை விட்டு விடுவோம். நான் சொல்றது புரியுதா புரியலைங்களா? we will look for other way. ஆனால் தேவன் சொல்றாரு, நான் ரொம்ப நாளாக உன்னை தேடுறேன். நான் திரும்ப அந்த வார்த்தையை படித்து சொல்ல விரும்புகிறேன். இதோ நான் தேடினேன், ஒன்றையும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லும்போது, என்ன பற்றி சொல்லும்போது, வாட் இஸ் காட்ஸ் எவாலுவேஷன்? எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய மதிப்பீடு என்ன? சத்தமா சொல்லுங்க. உலகத்தின் மதிப்பீடு உயரத்தை பார்த்து, தேவனுடைய மதிப்பீடின் ஆழத்தை பார்த்து. உலகம் என்னுடைய வங்கி, என்னுடைய வீட்டை பார்க்குது, என் காரை பார்க்குது, என்னோட அமைப்பை பார்க்குது, என் பேங்க் பேலன்ஸை பார்க்குது. அது உலகத்தின் மதிப்பீடு. ஆனால் பரலோகத்தின் மதிப்பீடு அவரோடு இருக்கிற உறவு, அவரோடு இருக்கிற நெருக்கம், அவருக்காக நான் செய்கிற ஊழியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் சொல்லுகிறவர் ரொம்ப தீர்க்கமாக சொல்றார், தேடினேன். சத்தமா நன்மை செஞ்சேன், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையை தந்தேன். உங்களுக்கு தெரியுமா தேவ சபையில் இருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அம்பானிக்கு பிள்ளையா இருப்பதை விட ஆண்டவருக்கு பிள்ளையா இருப்பது ஆசீர்வாதம். பாஸ்டமா இருக்கிறாங்களா? அம்பானின் மனைவியா இருப்பதை விட ஊழியக்காரன் மனைவியா இருப்பது ஆசீர்வாதம். அம்பானிக்கு மாமனார் இருப்பதை விட ஒரு ஊழியக்காரனுக்கு மாமனார் இருப்பது ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்ல விரும்புகிறேன், ஜெபிக்கிற தாய் தப்பு எவனுக்கு இருக்கிறான் அவன் பாக்கியவான். சொல்லுங்க. அம்பானியின் பிள்ளையா இருப்பதை விட ஆண்டவரின் பிள்ளையா இருப்பது ஆசீர்வாதம். நான் உன்னதர் இயேசுவின் பிள்ளை, நான் பயப்பட அவசியம் இல்லை. அப்படியானால் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவர் எல்லாம் செய்தார். அவர் சொல்ல பாருங்க, 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கில தோஸ் ஹூ ஆர் நோஸ் இங்கிலீஷ் சொல்லுங்க. இஸ் கேரிங். சொல்லுங்க எல்லாரும். தேடினேன். ஒரு பொருளை தேடும் போது சும்மா தேடுவோமா, ரொம்ப அக்கறையாக தேடுவோமா? சத்தமா. பஸ்ஸில் போகிறோம், டிக்கெட் வாங்கியிருக்கிறோம், டிடி வராரு, டிக்கெட் கேட்குறாரு, இருமையா பொறுமையா, அப்படி இருக்கும். டென்ஷனாக இருக்கும்ல. அந்த அம்மாவை கேட்க, அந்த அம்மா உங்களை கேட்க, நீ அவளை கேட்க, ஏன்டி புத்தி இல்லை, உங்கள்கிட்ட தானே நீ கொடுத்தேன். புரியவே இல்லை. நான் வரும்போது மெட்ரோ கார்டு கிடைக்கல, மெட்ரோ கார்டு கிடைக்கல. அது வீட்டுக்காரர் மட்டும் தான் கொடுத்தேன். கடைசியாக நான் ஏர்போர்ட் போயிட்டு வந்து அந்த அம்மாயிட்ட கொடுக்கலன்னு சொல்லி, நான் அந்த அம்மாட்ட கொடுக்குன்னு சொல்லி பெரிய பட்டிமன்றமே பேசி மெட்ரோ கார்டே வேணான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். தேடினேன். எப்படி? அப்போ தேவன் சொல்கிறார், உனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சேன், உனக்கு வேலை கொடுத்தனே, உனக்கு வாழ்க்கை கொடுத்தனே, உனக்கு ஆரோக்கியம் கொடுத்தனே, உனக்கு சுகம் கொடுத்தனே, உனக்கு ரட்சிப்பை கொடுத்தனே, இந்த பெரிய வேதத்தை தந்தேனே. சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. அவருக்கு சகல உரிமை இருக்கிறது. 4 காரியம் சொல்கிறேன், சொல்லுங்க. கேரிங். ரெண்டாவது சொல்ல விரும்புகிறேன், சொல்லுங்க. ப்ரொடெக்ட். சொல்லுங்க, சொல்லுங்க. அக்கறை உள்ளவர், விசாரிக்கிறவர், என்னை குறித்து நோக்கம் உள்ளவர். இந்த வார்த்தை சொல்லுங்களேன். 3 வருஷம் தேடினேன். எல்லாம் சொல்லுங்க. அந்த வார்த்தை படிங்க. 7ஆம் வசனம். கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக படிக்கணும். இதோ 3 வருஷமாய், அதை விட்டுடுங்க, 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தின் கனியை. ஹலோ, இது கடந்த காலமா நிகழ்காலமா? தப்பா சொல்றீங்களா? இஸ் எனிபடி இங்கிலீஷ் டீச்சர்? டீச்சராக இருக்கிறீங்களா? எனி டீச்சர் நீங்கள் மிஸ்ஸா? இட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், நிகழ்கால தொடர்நிலை. தேடி தேடி. மிஸ், இஸ் இட் ரைட்? உங்களை தான் கேட்குறேன். சந்தேகமாக இருக்குதா என்ன சிஸ்டர்? ரைட். ஸ்டில். சொல்லுங்க. இன்னும் இந்த 28ஆம் தேதி தேடி வருகிறார். எல்லாம் சொல்லுங்க. தேவனே, நீங்கள் தேடி வருகிற ஒன்று நிச்சயம் உங்ககிட்ட கிடைக்குன்னு சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சொல்லட்டுமா? இது ஒரு துக்கத்தின் வார்த்தை, ஒரு ஏமாற்றத்தின் வார்த்தை, ஒரு விரக்தியின் வார்த்தை, ஒரு தோல்வியின் வார்த்தை. சொல்லுங்க எல்லாரும். விரக்தியின் வார்த்தை, துக்கத்தின் வார்த்தை, தோல்வியின் வார்த்தை, ஏமாற்றத்தின் வார்த்தை. இன்னும் சொல்ல விரும்புகிறேன்,
தேவனை துக்கப்படுத்தி இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாது. இவர் ஏமாற்ற இதோ நான் அவங்க சொன்னாங்களே, சொல்லுங்க இன்னொரு முறை, நீங்க தான் சொன்னீங்க. சின்ஸ் சர்ச்சிங் ஸ்டில், தட்ஸ் ரைட், ஸ்டில் சின்ஸ், இன்னும் தேடி வருகிறேன். நீ இவ்வளோ கொடுத்தனே, இந்த 2025 ஆரம்பித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. நேற்று ஒரு ஊழியர் கோயம்புத்தூரில் 39 வயசு அவருக்கு, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பாஸ்டர், 4 children, ஒரு பெரிய வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். 26ஆம் தேதி காலையில் அவர் மரித்து போனார். 4 பிள்ளைகள் அவருக்கு. அவர் ஒரு ஜைன் ஏஜ் சபையின் போதகர் கோயம்புத்தூரில். 4 சின்ன பிள்ளைகள் அவருக்கு. இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கார். ஒரு பெரிய போஸ்ட்டை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தவர். 4 பிள்ளைகளோட நேற்று காலையில் 26ஆம் தேதியில் அவர் மரித்து போனார். இப்படி நிறைய மரணங்களை பார்க்குறோம். ஸ்டில் சொல்லுங்க, தேவன் இன்னும் என்னை மறக்கலை. சத்தமாக சொல்லுங்க, இன்னும் நான் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் ஓயலை, பாடுகளும் ஓயலை, ஆனாலும் வாழ்கிறேனே. சத்தியமா, ஸ்டில் God has a plan in my life. Still God has a purpose in my life. Still God has a supernatural in my life. சொல்லுங்க, இன்னும் இன்னும் சின்ஸ். நீங்க சின்ஸ் சொன்னீங்க, ஸ்டில் சொன்னீங்களா? ஸ்டில் சொல்லுங்க, ஸ்டில் இன்னும் என் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அந்த வசனத்தை படிச்சு தமிழில் படிங்க, தமிழில் படிங்க. கனியை, சத்தமாக சொல்லுங்க, கனியை 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 தேடி வருகிறேன். 2 காரியம் சொல்ல போகிறேன். கவனிங்க. நம்பர் 1, அது எங்கே வச்சாரன்னு தெரியுமா? 7ஆம் வசனத்துடைய முதல் 6ஆம் வசனத்துடைய 2வது வரி, தன் தோட்டத்தில். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. தேவனே, உம்முடைய சபையில் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். யாருடைய தோட்டம் அது? திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் நாட் தி கார்டன் ஆஃப் பாஸ்டர் ஜோவான். யோவானுடைய தோட்டம் அல்ல, ஏஜி தோட்டம் அல்ல. நான் சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஒரு 70 சபை இருக்குது. என் தோட்டம் அல்ல, அவர் தோட்டம். சொல்லுங்க, he paid the price. சொல்லுங்க, அவர் தோட்டம். சொல்லுங்க எல்லாரும் அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கிறேன். தன் தோட்டத்தில். சத்தமாக சொல்லுங்க. வேர் ஐ வாஸ், அவர் ஜபத்தை கூட சொன்னார். நான் எங்கே தெரியுமா? எங்கேயோ இருந்தேன், அனாதையாய், கேட்பாரற்றவனாய், வீதியிலே வழியருகே இருந்தேன். வழியிருந்த என்னை ஒரு தோட்டத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். 38,1970 God has put me in his garden. மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. Matthew chapter 20 verse 3. நாம் எங்கிருந்தோம், யாராய் இருந்தோம், எப்படி இருந்தோம்? மத்தேயு 20:3. சீக்கிரம் படிக்கணும். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டான். ஹலோ, வேர் வி வேர், எங்கிருந்தோம்? அந்த வார்த்தையை சொல்லுங்க, சொந்த திருவாய் மொழி சொல்லுங்க. சொல்லுங்க, கடை தெரு. சத்தமாக சொல்லுங்க. ஆங்கிலத்தில் கேர பிளாட்ஃபார்ம். கஷ்டமாக்குது ஐயா? சொல்லுங்க, ஐ ஆம் ஏ. நீங்கள் தான் ஃபில்அப் பண்ணணும் இல்லையா? கேர பிளாட்ஃபார்ம். இன்னொரு படிங்க சிஸ்டர், அவருக்கு கேட்கட்டும். எஸ். ஹலோ, எங்கே இருந்தோம்? யாராக இருந்தோம்? வேலை வெட்டி இல்லாமல், வீடு இல்லாமல், வசதி இல்லாமல், வாழ்க்கை இல்லை, ஒன்றும் இல்லாமல் சும்மா. இல்லை சொல்லுங்கள், சும்மா. என்ன பண்ணுறீங்க சார்? சத்தமாக சொல்லுங்கள். உலகம் மதிக்குமா? கோச்சிக்க மாட்டீங்கல்ல? வேலை செய்யும்போது இருக்கிற மதிப்பு ரிட்டையர்டாக இருக்காது. அன்னைக்கு அத்தான், இன்னைக்கு அவன் செத்தான். அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு ஐயா, இன்னைக்கு போயா. அன்னைக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் வரும், இன்னைக்கு டீயே வராது. பானையில் சோறு தான் பூனைகள்லாம் சொந்தம். பானையில் சோறு இல்லைன்னா எந்த பூனையும் வராது. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஆனால் அவர் அப்படி இல்லை. ஒன்றும் இல்லைன்னா கூட என்னை தேடி வருது கர்த்தர். என்னை எங்கே சந்தித்தார் தெரியுமா? கடை தெருவில் சும்மா இருந்த என்ன தான் அவர் பார்த்தார். எல்லாம் கரவணி சொல்லுங்க, கடை தெருவில் ஐ வாஸ் நத்திங், டுடே he made me something. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு ஒன்றுமே இல்லாத இருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒன்றா இருக்கிறேன். அது அவரால் தான். எல்லாம் சொல்லுங்க, அன்னைக்கு ஒன்றும் இல்லாத இருந்தேன், ஐ வாஸ் நத்திங், டுடே ஐ ஆம் சம்திங். கரங்களை ஊற்றி சொல்லுங்களேன். அன்னைக்கு இப்படி பார்த்தாங்க, இன்னைக்கு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கத்தவன் வச்சிருக்கிறார். எங்கிருந்தோம்? நல்ல சத்தமாக சொல்லுங்க. இன் இங்கிலீஷ்.
வெக்கமாக்குதா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தமிழில் எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது, சும்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. அப்படி அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். என்ன பண்ணிட்டு இருந்தோம் சொல்லுங்க? என்னை கண்டார். எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. சும்மா இருக்கிற என்னை அவருடைய தோட்டத்தில் God planted, அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. He planted me in his garden. எல்லாம் சொல்லுங்க. இங்கேயோ இருந்தேன், இந்த சிங்கார வனத்திலே கர்த்தரனை கொண்டு வந்தார். எல்லாம் சொல்லுங்க. சிங்கார வனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் படிங்க. இந்த சிங்கார வனத்திலே கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை படிக்கிறீங்களா? எல்லாம் எடுத்தவங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், உன்னத பாட்டின் புஸ்தகம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 கடைசி வார்த்தை. உன்னத பாட்டு 4:14 கடைசி வார்த்தை. சூப்பர், தேங்க்யூ சிஸ்டர். எல்லாம் சொல்லுங்க. கடை தெருவில் இருந்து கொண்டு வந்துட்டாரு. சொல்லுங்க, பக்கத்து கைப்பிடிச்சு, என் சபை ஒரு சிங்கார வனம். சத்தமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் டைம் இல்லை பேசுறதுக்கு. ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா? வேகமாக படிக்கிறீங்களா? அது என்னெல்லாம் இருக்குது சபையில்? என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க. 15ஆம் வசனம், 14ஆம் வசனம், 13 கூட படிக்கலாம். 13. தோட்டங்களுக்கு நீர் ஊற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் 4:13 படிங்க. 12 படிங்க. சூப்பர், ஆமென். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமே. எங்கள் சபை மாதுளஞ்செடி, அருமையான கனிமரங்கள், மருதோன்றி, நளதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போலம், சந்தன விருட்சம், சுகந்த வர்க்கம். சொல்லுங்க. எல்லாம் உள்ள. உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் கவனிங்க. மலிவானதா, விளையிற பெற்றதா? மளிகைகளில் கிடைக்குமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தங்கத்தை விட, வெள்ளியை விட 13 மடங்கு விளையிற பெற்றது வெள்ளை போலம். லிஸ்ட் படிக்கிறீங்களா? ஒரு லிஸ்ட் படிச்சீங்களா? அதெல்லாம் படிங்களேன். சத்தமா. அடுத்து சத்தமா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. அருமையான. சத்தமா சொல்லுங்க. அருமையான. நான் தான் அந்த அருமையான. சொல்லுங்க. நான் தான் அந்த அருமையான. உங்க ஐயாப்பா சொல்லுங்க. நான் தான் அந்த அருமையான. அவரப்பா சொல்லுங்க. நான் தான் அருமையான. ஆமேன். அன்னைக்கு வெறுமையான, இன்னைக்கு. அடுத்து ஹலோ என்னங்க? அடுத்து நலதம், நலதமும், குங்குமமும், வசம்பும், லவங்கமும். ஐயா, இதெல்லாம் இது என்ன விலை தெரியுமா? இதெல்லாம் குங்குமம் என்ன விலை? 1 கிராம் சொல்லுங்க. சொல்லுங்க. விலையில்லாத எண்ணெய் விலையேற பெற்றவனை கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்க. அன்னைக்கு ரொம்ப மலிவா இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் உயர்வுள்ள எங்க வச்சிருக்காரு? எங்க வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. சிங்காரவனம். அந்த வார்த்தை படிங்க. உன் தோட்டம். எல்லாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. 13, 12 அடைக்கப்பட்ட தோட்டம். சொல்லுங்க எல்லாரும். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. நான் அடைக்கப்பட்ட தோட்டத்திலே, மறைவு கட்டப்பட்ட இடத்திலே, எல்லாம் தலைமையில் கை சொல்லுங்க. முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணற்றண்டில் வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். இவ்வளவும் பண்ணிட்டாரு. சொல்றாரு, தேடினேன். 2 காரியம் சொல்றேன். என்ன பாருங்க எல்லாரும். அவருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருந்தது, அவருடைய கரம் என்மேல் நோக்கமாக இருந்தது. என்ன சொல்லுங்க? கண்கள் என்மேல். இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? இந்த லூக்கா 6, லூக்கா 13. கொத்தினேன், எரு போட்டேன். லூக்கா 13 9ஆம் வசனம். கனி கொடுத்தால் சரி. இல்ல 13:7 படிங்களா? 13:7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இல்ல 8ஆம் வசனம் சொல்லுங்க. நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். என் வார்த்தைகள்லாம் கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவருடைய கண்கள் என் நோக்கமாக இருந்தது, அவருடைய கரம் எனக்காய் கிரியை செய்தது. புரியுது உங்களுக்கு? கொத்தது இப்படி கண்ணை மூடிய, கண்ணை திறந்தா.
எவ்வளோ? ரொம்ப கேராக இருக்கணும் இல்லை? ஒரு ட்ரில்லிங் மிஷின் போடுறீங்க, எப்படி? சூப்பர். சொல்லுங்க. கண்கள் வேலை செய்கிறது, சொல்லுங்க எல்லாரும். கரம் வேலை செய்கிறது, அறிவு வேலை செய்கிறது, உணர்ச்சி வேலை செய்கிறது. ஆமென். இஸ் எனிபடி பில்டர் ஹியர்? இன் எலக்ட்ரீஷியன்? எலக்ட்ரீஷியன். நீங்கள் எலக்ட்ரீஷியன் எப்படி கண்ணை மூடி வேலை செய்வீங்களா, கண்ணை திறந்து வேலை செய்வீங்களா? இதெல்லாம் வேலை செய்யுது. கண்ணு வேலை செய்யுது, கை வேலை செய்யுது, அறிவு வேலை செய்யுது, உங்களுடைய முழு பர்சனாலிட்டி வேலை செய்யுது. எல்லாம் சொல்லுங்க. தேவன் எனக்காக கண்களை என்மேல், சொல்லுங்க, கண்களை என்மேல், கரத்தை என்மேல், எண்ணங்களை என்மேல், ஆசை என்மேல், அவருடைய நோக்கத்தை என்மேல். கைதட்டி ஆமீன் சொல்லலாமே. ஹலோ, am I worth for that? கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவருடைய கண்கள் என் மேலே தான், அவருடைய கரம் என் மேலே தான், அவருடைய பார்வை என் மேலே தான். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அவருடைய நேரடி பார்வையிலே நான் பராமரிக்கப்பட்டேன். ஸோ நேரடி பார்வை. There are some departments that means it has been straight for, அதாவது controlled by the CM, straight controlled by the PM. அப்படியானால் நீங்களும் நானும் அவருடைய நேரடி பார்வையிலே, திரும்ப சொல்லுகிறேன், அதை வேலையாளர் சொல்லலை, அவரே செய்தார். சொல்லுங்க. கொத்தினார், சத்தமாக சொல்லுங்க. எரு போட்டார், எனக்கு என்னெல்லாம் தேவை அத்தனை செய்தார், ஆனால் ஒன்றுமே இல்லை. நம்ம புரியுதுங்களா? வாட் ஆல் ஐ நீட், வாட் ஆல் ஐ ஆஸ்க், வாட் ஆல் ஐ ப்ரே, வாட் ஆல் ஐ ரெக்கவர், நான் என்னெல்லாம் கேட்டனோ எல்லாம் பண்ணாரு. எத்தனை வருஷமா? ஆமாம். அவங்க வயசை போட்டுங்க. 73 years, 50 years, 65 years, 70 years, எல்லாம் பண்ணிட்டாரு. சொல்றாரு தம்ப்லைன், தேடினேன். சத்தமா நீங்க தான் பதில் சொல்லணும். உங்களை யாரா மாத்தினாரு? ஒரு வார்த்தை படிச்சாங்களே இவங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அழகான தமிழ் வார்த்தை. ப்ளீஸ் மைக்ல சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அவங்கள பக்கத்தில் அவங்கள பார்த்து சொல்லுங்க. கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க ஒரு சிங்கார வனம். சத்தமா சொல்லுங்க. நாங்க எங்க இருக்கிறோம்? அது தெரியும் எங்க இருக்கிறோம். இப்ப வேற ஆர் யூ? இதை விட அதான் இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது. எங்க இருக்கிறேன்? சிங்கார வனத்தில். என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? 3F. ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. கனிகள் இருக்குதா? ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதா? அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்குதா? எல்லாமே இருக்கு. ஃப்ளவர் இருக்குதா? எல்லாமே இருக்குது. சொல்லுங்க, இங்கே எல்லாமே இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. திரும்ப சொல்லுகிறேன், அந்த மரத்தை அவர் அழகுக்காக வைக்கவில்லை, அவருடைய பயன்பாட்டுக்காக வைத்தார். என்ன சொல்லுங்க? என்னை வைத்தது, என்னை பார், அழகை பார். நோ 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 நோ. சொல்லுங்க, அழகுக்காக அல்ல. நீங்க தேவனுக்கு ரொம்ப அவசியம். சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து. ஃப்ரம் கேர பிளாட்ஃபார்ம் டு அவருடைய தோட்டம். எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. ஃப்ரம் கடந்து வந்து சொன்ன கோச்சிக்க மாட்டீங்க இல்லையா? சென்னைக்கு வரும்போது எப்படி வந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? மஞ்சப்பையோட வந்திருப்பீங்க. இன்னைக்கு வீடு காலி பண்றது 4 ட்ரெய்லர் வேணும். நீங்க ஒரு அம்மா தான் ஆமேன்னு சொல்றீங்க. 4 ட்ரெய்லர் வேணும். நீங்க மட்டும் இல்லையா, இங்க வந்த அத்தனை பேரும் அப்படித்தான். ஒரு மஞ்சப்பையோட வந்தவங்க தான். இன்னைக்கு வீட்டை அவங்க வெக்கேட் பண்ணணும்னா 4 ட்ரெய்லர் வேணும். எஸ் ஆர் நோயா? அவர் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாரு. யூ கேம் ஃப்ரம் கேரளா with empty hand. Sorry, don't want to hurt you. எல்லாமே அப்படித்தான். நீங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே they came with empty hand. Now they are full of hand. சொல்லுங்க, கை நிறைய ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? என்னை ஒருத்தர் அன்னைக்கு பார்த்தாரு. என்னை பார்த்து சொல்றாரு, உன்னை எங்க கொண்டு வரேன்? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, நம்பினார்
என்னை உள்ளே வைத்தார், எனக்கு என்னெல்லாம் தேவை அத்தனையும் செய்தார். சொல்லுங்க, He provides me. சொல்லுங்க, பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார், பண்படுத்தினார். எனக்கு என்னெல்லாம் தேவையோ when I away from him, அவர் விட்டு தூர போகும்போது He corrected me, கொத்தினார். எனக்கு He fed me, He led me. சொல்லுங்க, என்னை போஷித்தார், என்னை நடத்தினார், கொத்தினார். சொல்லுங்க எல்லாரும், எனக்கு எரு போட்டாரு, என்னெல்லாம் செய்யும் அத்தனையும் செஞ்சாரு. அதான் சொல்றாரு, அவருக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லைங்களா? இவருக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்க. இது மகிழ்ச்சியின் வார்த்தையா துக்கத்தின் வார்த்தையா? ஐயா பரவசமாயிட்டாரு. இது மகிழ்ச்சியின் வார்த்தை துக்கத்தின் வார்த்தைன்னு சொன்னேன். துக்கத்தின் வார்த்தை, ஏமாற்றத்தின் வார்த்தை, ஏக்கத்தின் வார்த்தை, ஒரு பெருமூச்சியின் வார்த்தை. தேடினேன். என்ன கிடைச்சதுங்களா? வீடு கிடைச்சதா? லோன்னு தேடுறேன், வீடு. என்னங்க மாப்பிள்ளை கிடைச்சதா? என்னங்க சரி பொண்ணு கிடைச்சதா? அவர் சொல்றார், இந்த வயசுல சொல்றாரு பாருங்க. அதை புரியுது உங்களுக்கு? அந்த கிடைக்காத போது ஒரு பெருமூச்சு வருது பார்த்தீங்களா? when I lose something, when lost something, அதான் சொல்லுது லூக்கா 15 தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவன் சாப்பிடவே இல்லை. அப்படின்னா தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய உள்ளம், சத்தமா சொல்லுங்க, எனக்காகத்தான் உனக்கு தந்தேன், வாழ்வு தந்தேன், வசதி தந்தேன், பிள்ளைகளை தந்தேன். ஒரு சின்ன கேள்வி, கோச்சிக்க மாட்டீங்களா? உங்க பிள்ளைகளை எங்க போயிட்டாங்கம்மா? பிள்ளைங்களே காணுமே. என்ன திரைக்கு வந்து சில மாதங்களான புத்தம் புதிய, புரியலைங்களா? திரைக்கு வந்து சில மாதங்களான புத்தம் புதிய, அப்படியா? உங்க பிள்ளை எங்கன்னு கேட்குறேன். ரைட், இதோ பிள்ளைகள். 124 சங்கீதம், இதோ பிள்ளைகள். நம்ம என்ன சொல்றோம்? பிள்ளைகள் எங்கே? அதோ. பிள்ளைகள் எங்கே? அதோ. மொபைல் எங்கே? மொபைல் எங்கே? இதோ. உங்கள் பிள்ளைகள் எங்கே? சூப்பர், யூ ஆர் பிளெஸட் மதர். சொல்லுங்க, சின்ன வயசுலேயே ட்ரெயின் யுவர் சில்ட்ரன். 3 காரணம் சொல்றேன். இவாஞ்சலைஸ் யுவர் சில்ட்ரன், எஜுகேட் யுவர் சில்ட்ரன், என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். என்ன சொல்லுங்க? இவாஞ்சலைஸ். உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசில் ஆதாயம் பண்ணுங்க. எனக்கு 3 பிள்ளைகள் சின்ன வயசில் சொல்லியிருக்கிறேன், நீ ஒரு பாஸ்டர் அம்மா. எனக்கு 4 பேர பிள்ளைங்க, இப்போ சொல்லிட்டேன், நீ ஒரு பாஸ்டர், நீ ஒரு பாஸ்டர் அம்மா. சொல்லுங்க, இவாஞ்சலைஸ். சத்தமாக சொல்லுங்க. எஜுகேட், எஜுகேட். எல்லாம் பயிலுக்கு சொல்லுங்க, எஜுகேட். கல்லூரி கொடுப்பது அறிவு, கர்த்தர் கொடுப்பது ஞானம். எஜுகேட் த பைபிள் டு யுவர் சில்ட்ரன். இதை கற்றுக் கொடுங்க, அவன் பெரிய ஸ்காலர் ஆகிடுவான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஐ நெவர் பீன் எ கிராஜுவேட். நான் ஒரு கல்லூரி பட்ட படிப்பே இல்லை. பட் ஸ்டில் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அடுத்த ஏப்ரல் மாதத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பேச போகிறேன். பல முறை பேசியிருக்கிறேன் பெல்ஃபாஸ்டில். நான் சொல்றது கருத்து ஐ எம் நாட் வெரி ஃபெமிலியர். இல்லை, அதாவது இட் எஜுகேட்ஸ் மீ. சத்தமாக சொல்லுங்க, இட் எஜுகேட்ஸ் மீ. கல்லூரி கொடுப்பது அறிவு, கர்த்தர் கொடுப்பது ஞானம். எல்லாம் சொல்லுங்க, எஜுகேட் சொல்லுங்க, எஜுகேஷன். அப்புறம் என்கரேஜ்மெண்ட். சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க, எஜுகேட் மை சில்ட்ரன், என்கரேஜ் மை சில்ட்ரன், இவாஞ்சலைஸ் மை சில்ட்ரன். ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறோம், சொந்த பிள்ளைக்கு பிரசங்கமே பண்ணுறது இல்லை. சொல்லுங்க, தேடினேன். பிள்ளைகளை கொடுத்தார, தேட மாட்டாரா? பிள்ளைகள் எங்கே? அம்மா, வேர் இஸ் யுவர் சில்ட்ரன்? உங்கள் பிள்ளைகள் எங்கம்மா? ஒருவேளை வளர்ந்துருந்தால் பரவாயில்லை, சின்ன வயசுல சொல்லுங்க. உண்மையை சொல்லட்டுமா? என் பிள்ளைகளை திருமணம் ஆகிற வரைக்கும் இரவு நேரங்களில் அவங்க தூங்கும்போது அவங்க தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். தேர் ஆர் இன் 28, 29, 30s. ஸ்டில் ஐ யூஸ் டு ப்ரே ஃபார். இன்னைக்கு கூட என்னுடைய பிள்ளைகளுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கும் இரவு நேரத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை வருங்காலத்தில் ஒரு ஊழியக்காரனாக மாறணும், ஒரு ஊழியக்காரியாக மாறணும். அதுக்காக தான் என்னுடைய பேரனுக்கு எம்மில் ஜெபசின்னு பேர் வச்சிருக்கிறேன். அவர் எம்மில் ஜெபசிங்காக மாறணும். அது எல்லாருக்கும் அதே பேர் தான், எல்லாருக்கும் மிஷினரி பேர் தான் வச்சிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் என் ஆசை அது, அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். தேங்க்யூமா. சொல்லுங்க, இவாஞ்சலைஸ், எஜுகேட், என்கரேஜ். அப்போ தேவன் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு நான் பண்ணேன். பண்ணிட்டு என்ன சொல்ல தெரியுமா? தேடினேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா, சத்தமா.
ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 11. நல்லது எஸ், அவிசுவாசத்தினாலே அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்க விரும்புகிறேன். ஒரே அது 20ஆம் வசனம் கடைசி வார்த்தை. மேட்டிமை சிந்தையா இராமல் எஸ், பயந்திரு. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. மேட்டிமை. இப்போ பாருங்க எல்லாரும் என்ன பாருங்க ப்ளீஸ். இப்போ நான் ஐ எம் வெல் செட்டில்ட். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? எந்த தோட்டம்? சத்தமா. அங்கே என்னெல்லாம் இருக்குது? அப்புறம் குங்குமம், லவங்கம், வெள்ளை போல். ஐ என்ஜாய் மை லைஃப். ஆனால் சொல்கிறாரு, தம்பி அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு காரணமே நான் தான். எல்லாம் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லையே. திரும்ப திரும்ப எங்கே இருந்தோம்? வேர் ஐ வாஸ், வேர் ஐ ஆம். நல்ல வாயத்திறந்து நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். ஆமேன். அந்த வார்த்தை அழகாக இல்லை தமிழில்? சூப்பர் டிரான்ஸ்லேஷன். சொல்லுங்க, போடுவீங்களா? 3F. ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர், ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? எனக்கு நீ பயன்படணும். கரங்களை சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, அவருக்கு நான் பயன்படணும். சத்தமாக சொல்லுங்க, அவருக்கு பயன்படணும். தெரியுமா? சொல்லுங்க எல்லாரும், நான் சொல்கிற வார்த்தை சொல்லுங்க. இது தேவன் எனக்கு தந்த ஒரு பெரிய வாய்ப்பு. எவரிபடி சே வித் மீ. தேவன் எனக்கு தந்த ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என் குடும்பத்தில் நான் ஒருத்தர் தான் ஆண்டவருடைய பிள்ளை. அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி ஒருத்தர் வந்தாங்க. எனக்கு குடும்பம் 8 பேர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன தான் கதை தெரிந்து கொண்டார். என் சந்ததியிலே நான் தான் முதல் கிறிஸ்தவன். இது பெரிய வாய்ப்பு. சொல்லுங்கள், இதை சுமப்பதே பெரிய வாய்ப்பு. அவரை பாடு பெரிய வாய்ப்பு. அவரை துதிப்பது பெரிய வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தவான்கள் சபையில் நிற்கிறேன், அது பெரிய வாய்ப்பு. The greatest opportunity that no man can get. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? I visited White House. புரியுதா உங்களுக்கு? பல முறை பல இடங்களுக்கு போகிற வாய்ப்பை பெற்றேன். 42 நாடுகளில். அதெல்லாம் எனக்கு பெரிய வாய்ப்பே இல்லை. இதுதான் பெரிய வாய்ப்பு. சொல்லுங்க, the greatest opportunity in my life to hold the Bible. இதை நீ சுமந்தால் இது உன்னை சுமக்கும், உன் பிள்ளைகளை சுமக்கும், உன் சந்ததியை சுமக்கும், தலைமுறையாய் உன்னை சுமக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாம் வாயை திறந்து. தேவன் தந்த வாய்ப்பு. சத்தமாக சொல்லுங்க. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அத்திமரம் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்குது. ஃபேமிலி ஆஃப் காட், ஆனர் பை காட், வேல்யூ பை காட். தமிழில் போடுவாங்கன்னு தெரியல. ஃபேமிலி ஆஃப் காட், ஆனர் பை காட், அடுத்து வேல்யூ ஆஃப் காட். சாரி, ஃபேமிலி ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க. அத்திமரத்தினுடைய சிறப்பு இதுதான். நியாயப்பிரமாண வசனம் இருக்குது. அத்திமரம் சொல்லுது, எல்லா மரங்களும் சொல்லுது, நீ வந்து அரசாளணும். அத்திமரம் சொல்லுது, என்னுடைய மதுரத்தையும் என் செழுமையும் விட்டு விட்டு நான் மரங்களை அரசால போக மாட்டேன். தெரியுமா? நீ நியாயப்பிரமாணம் 11ஆம் அதிகாரம். எல்லா மரங்களும் கேட்குது, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. அப்போ அத்திமரம் சொல்லும், நெவர், நான் என்னுடைய மதுரத்தையும் என் செழிப்பையும் என் மேன் விடவே மாட்டேன். எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க, நான் என் மேன்மையும் என் மதுரத்தையும் என் செழிப்பை விட்டு விட்டு அட்லீஸ்ட் இந்த லீஸ்ட்டுக்கு வரமாட்டேன். கரங்களை உயர்த்தி சின்ன கேள்வி கேட்கட்டுமா? இப்போ நீங்கள் வந்தீங்களே மாலை ஆராதனைக்கு, வாய்ப்பு இருந்ததான்னு கேட்டேன். வாய்ப்பு இருந்ததா? வாய்ப்பே இல்லை, வந்தேன் ஆசீர்வாதம். வாய்ப்பு இருந்து வந்தேன், ஆசீர்வாதம் இல்லை. புரியவே இல்லை. சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை. சத்தமா. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் யோவான். வரும்போது பயங்கர இருட்டு, மழை. அப்படி ராத்திரி 10 மணி மாதிரி இருந்துச்சு. யோசித்தேன், நடுவழியில் மாட்டிப்போம் போல யோவான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு. சொல்லுங்க, வாய்ப்புகளிலே பிரச்சனை. என்ன பாருங்க, சொல்லுங்க எல்லாரும். பிரச்சனையிலே வாய்ப்பு. எத்தனை பேர் பார்க்குறீங்க? புரியுது நான் சொல்ல தமிழ்? வாய்ப்புகளில் பிரச்சனை இருக்கும். சொல்லுங்க, பிரச்சனையில் இப்போ வந்தீங்களே பெரிய பிரச்சனை தான். ஆனால் வசனம் கேட்கல பெரிய வாய்ப்பு. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். விளக்கமாக சொன்னான். புரியுதுங்க? பணக்கார பையன், பணக்கார பொண்ணு, வீட்டோட மாப்பிள்ளை, தோப்பு, துறவு, தோட்டம் எல்லாம் இருக்குது. இது என்னது? வாய்ப்பு. ஆனால் என்னென்னா, அமாவாசை கிருத்திகை ஆச்சுன்னா எல்லாம் தூக்கி அடிக்கும். அது என்னது? பிசாசா? பிரச்சனை. வாய்ப்பு என்னது? ஒரே பொண்ணு, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, மல்டி மில்லியனர் மாமனார், எல்லாம் இருக்குது. ஆனால் அடிக்கடி இந்த பொண்ணு எல்லாம் தூக்கி அடிக்கும். சட்டையை கிழிக்கும், சட்டையும் கிழிக்கும், உன்னையும் கிழிக்கும். இது பெஸ்ட். இப்போ வாய்ப்பா பிரச்சனையா?
மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் கூட புரியவே இல்லையோ? சொந்த வீடு, காரு, பங்களா, வீட்டோட மாப்பிள்ளை, இதெல்லாம் என்னது? ஆனால் டெய்லி அங்கே ஒரு இலங்கை யுத்தம் நடக்கும், பாகிஸ்தான் டெய்லி நடக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட. புரியலையா? ஆமாம், லேட்டாக வந்து அது சண்டை போடும், நீ ஃபோன் பண்ணால் சண்டை போடும், எதுக்கு தான் சண்டை போடும். இது என்னது? இப்போ சமாளிக்கலான்றீங்களா? சொல்லுங்க. வாய்ப்புகளை மட்டும் பார்க்காதீங்க. வாய்ப்புகள் ஒரு பிரச்சனை இருக்கும், புரிஞ்சுங்க, ஆமீன்னு சொல்லணும். பிரச்சனை மட்டும் பார்க்காதீங்க, அதில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். புரியலைங்களா? இப்போ தான் புரிஞ்சா, ரொம்ப லேட்டா. சொல்லுங்க, இங்கே வர்றது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? நான் இப்போ சொன்னேன், இன்னைக்கு இப்போ சொன்னேன். நேற்று இங்கே கூட்டம் முடிச்சுட்டு அவர் 12 மணிக்கு வந்தார், ராத்திரி பிரசங்கியார் இங்கே முடிச்சுட்டு 12 மணிக்கு வந்தார். புரியுதா? அப்போது நான் தான் கதவை திறக்கணும். பாவம், எங்கள் வீட்டுக்காரம்மா காலை உபவாசத்தில் இருந்தாங்க, அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ அது பிரச்சனை. ஆனால் அவர் ஊழியம் பண்ணுறது பெரிய வாய்ப்பு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், பிரச்சனை மட்டும் பார்க்காதீங்க. சொல்லுங்கள் சத்தமாக, வெறும் வாய்ப்பே பார்க்காதீங்க. சூப்பர் பையன், சூப்பர் பொண்ணு, எல்லாமே சூப்பர். ஆனால் என்னது அங்கே என்ன இருக்குது? என்ன பிரச்சனை? உள்ளே போனால் தான் தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், தேவன் பிரச்சனைக்கு மத்தியில் என்னை விடுவிக்கிறார். அவருடைய தோட்டம், சொல்லுங்கள் எல்லாரும், அவருடைய தோட்டம் என்னை கொண்டு வந்தார். சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். அவருடைய உழைப்பு, அந்த வருஷம் போட்டிங்களே, கொத்தினேன். நீங்களே போட்டிங்களா? நீங்கள் போட்டிங்களா? அது கூகுள் டிரான்ஸ்லேஷனா? கடவுள் இல்லை, தேவன். ஃபேமிலி ஆஃப் காட், அது முதல்ல கரெக்டு. ஆனர் ஆஃப் காட், தேவனின் மரியாதை. வேல்யூ ஆஃப் காட், தேவனின் மதிப்பு. எல்லாம் அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்கள். நான் எங்கே இருக்கிறேன்? வாயை திறந்து. ரெண்டாவது, நான் யார்? அவருடைய மரியாதைக்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேன். மூன்றாவது, தலைமைக்கு சரிங்க, என் மேலே யார் மதிப்பு வச்சிருக்கிறா? சத்தமாக சொல்லுங்க. என் கணவனோ மனைவியோ, நோபடி வேல்யூ மீ பட் காட் வேல்யூஸ். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வேல்யூ உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது, உங்கள் வேல்யூ உங்கள் பக்கத்து வீட்டில் தெரியாது, உங்கள் வேல்யூ பரலோகம் தெரியும். சொல்லுங்க, ஐ ஆம் வேல்யூ மேன். சொல்லுங்க, ஐ ஆம் ஆனர் பை காட், ஐ ஆம் வேல்யூ பை காட். எல்லாம் வாய்த்து சொல்லுங்கய்யா. எனக்கு என்னுடைய வேல்யூ பக்கத்தில் யாருக்கு தெரியாது, தெரியுமா? என்னய்யா நீங்கள் ஒர்க் பண்ணீங்களே ஈபியில், எல்லாருக்கும் தெரியுமா உங்கள் வேல்யூ? ஆனால் உங்கள் வேல்யூ பரலோகத்துக்கு மட்டுமே தெரியும். சொல்லுங்கள், ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்ட்லி எவாலுவேஷன், ஐ கேர் அபவுட் காட்லி எவாலுவேஷன். நம்புறீங்களா? உங்களை எல்லாரும் மதிக்கிறது இல்லையே. எல்லாரும் உங்களை மிஸ் நான் சொல்கிறாங்க, மேடம் நான் சொல்கிறாங்க, அந்த குண்டம்மா, கருப்பம்மா, குள்ளம்மா, அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் என்னுடைய மதிப்பு அங்கே இருக்கிறது. சொல்லுங்கள், என்னை மதிக்கிற அங்கே இருக்கிறார். ஸோ என் மதிப்பு அங்கே தான் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் தான் இருக்கிறோமே, எங்களை எல்லாரும் மதிக்கிறது இல்லையே. சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த ஐயா பாட்டு பாடுறாரு, என்னைக்கா உங்களை பார்த்து, அந்த தம்பி வாசித்தீங்களே, தம்பி இங்கே ஒருத்தர் வாசித்தார, நீ வாங்க தம்பி, என்னைக்கா தம்பியை பார்த்து, தம்பி சூப்பராக வாசித்தீங்க, உண்மையாக சொல்கிறேன், ரியலி யூ ஆர் டன் குட் ஜாப், என்னைக்கா தம்பியை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? அப்படிங்களா? நீங்கள் ஆயிரத்தில் ஒருவர். என்னைக்கா தம்பியை பார்த்து, இந்த பாஸ்டம்மா அழகாக பாடுறாங்க, சூப்பராக பாடுறீங்க, நான் லஞ்செல்லாம் வாங்கிறதில்ல. சில இடத்துல பாட்டு கேட்க சகிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு மைக் தரலாம், அடுத்தவர் வரமாட்டார் அவர். அதுக்காக ஒரு மைக்கை கொடுத்து அவரை பாட வைக்கிறாங்க. அநியாயமாக இல்லை இதெல்லாம். ஒரு சொல்கிறார், எனக்கு பாடி பழக்கம் இல்லை, ஆனால் போதகர் சொன்னதுனாலே பாடுகிறேன். அதுக்கு நானா பலியாடு? சூப்பராக உங்கள் பாட்டு, நல்ல பிரசங்கியா, நல்ல பாட்டு. சொல்லுங்கள், நான் எங்கே இருக்கிறேன்? யாராக இருந்தேன்? சூப்பர். சார் வரைக்கும் சொல்லினே இருக்கேன் அந்த வார்த்தையை. இப்போ யாரா இருக்கிறேன்? நம்பர் டூ சொல்லுங்க. தேவனே என்ன மாதிரி என்ன நல்லா வச்சிருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு நல்லா வச்சிருக்கிறா இல்லையோ, மனைவி நல்லா வச்சிருக்காங்க இல்லையோ, காட் ஆனர் மீ. சொல்லுங்க, எனக்கு அது போதும்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க, உலகம் எங்களை அசட்டை பண்ணுதோ அப்போ தான் அர்த்தம் கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். When I despise by both, you are going to honor by God. உலகம் அசட்டை பண்ணுது, ஆனால் தேவன் நல்லா நினைக்கிங்க, கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். மூன்றாவது சொல்லுகிறேன், தேவனுடைய மதிப்பு
எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை எல்லாம் அவருடைய கண்கள், சத்தமாக சொல்லுங்களேன், அவருடைய கைகள். கவனிங்க எல்லாரும், யோசித்து பாருங்க. இதில் இந்த மரத்தை வேற எங்கேயோ வச்சிருக்கலாம் இல்லை? அவர் இந்த மரத்தை வேற எங்கேயோ வச்சிருக்கலாமா? அவ்வளோதான் கேட்குறேன். இந்த மரத்தை வேற எங்கேயோ வச்சிருக்கலாமான்னு கேட்டேன். ஆமீன் சொல்லுங்க. இந்த மரத்தை வெட்டியா, சும்மா பந்தாவா, ஸ்டைல் பண்ணிக்கின்னு, மேக்கப் பண்ணிக்கின்னு, அழகுக்காக அல்ல, அவருடைய அவசியத்திற்காக. எவர் ரிப்பீட் தட் வேர்ட் சொல்லுங்க எல்லாரும், ஆண்கள் பெண்கள் சொல்லுங்க. நான் அழகுக்காக வைக்கப்படலை, அவருடைய அவசியத்திற்காக. அவர் என்ன அழகை பார்த்தாரா, அவசியத்தை பார்த்தாரா? என்ன அவசியம்? சூப்பர். அழகை பார்க்கல சொல்லுங்க, அழகை பார்க்கல. சத்தமாக சொல்லுங்கம்மா. இல்லை வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லுங்களேன், வாலிப பிள்ளைகள்லாம், தோஸ் ஆர் நாட் மேரிட், கல்யாணம் ஆம்பளை பசங்கள்லாம் கவனி தம்பி. அழகை பார்க்க மாட்டேன், வண்ணங்களை பார்க்க மாட்டேன், எண்ணங்களை தான் பார்ப்பேன். புரியவே மாட்டேன். தேவன் அழகை பார்த்தாரா, அவசியத்தை பார்த்தாரா? சத்தமாக சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. தேவன் ஆண்டவரை பார்த்து, தேவனே நான் நமக்கு தேவை, என் வாழ்க்கை தேவை, என்னுடைய குடும்பம் தேவை, என் பிள்ளைகள் தேவை, எனக்கு இருக்க நீ கொடுத்த தாளந்துகள் நமக்கு தேவை. திரும்ப சொல்கிறேன், யூஸ் இட், அதர்வைஸ் யூ லூஸ் இட். சொல்லுங்கள் பக்கத்தில், பயன்படுத்து, இல்லையல் பாழாய் போயிடும். உங்களுக்கு தெரியுமா, வாழ்க்கையில் ஒரு பரமபதம். எங்கேருந்து வந்தோம்? அவனை நினைச்சாருன்னா திரும்பி எங்கே கொண்டு போயிடுவார். நம்புறீங்களா? பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்? when don't use it you will lose it. என்ன சொல்லுங்க? பயன்படுத்தாவிட்டால், சொல்லுங்க எல்லாரும், பயன்படுத்தாவிட்டால் பாழா போயிடும். உங்களுக்கு தெரியுமா தம்பி? தம்பி, if you don't practice for 2 days, ஒரு மாசம் வாசிக்கலன்னா can you play? சத்தமா சொல்லுங்க. ஒரு மாசம் you don't use the keyboard, can you play? why? சொல்லுங்க, பயன்படுத்து. சத்தமா, நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவன் தந்த கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், வல்லமை, அபிஷேகம் பயன்படுத்துங்க. இல்லையில் என்ன ஆகிடும் அது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி சொல்லி கேட்டு முடிச்சிடுறேன். இத்தனையும் அவர் செய்தாரே, தவறு யார் மேலே? எரு போட்டாரா? வெளியே அடிச்சாரா? நீர் பாய்ச்சினாரா? எல்லாம் பாதுகாத்தாரா? எங்கிருந்து எங்கே? அழகான வசனம், தன் தோட்டம். எல்லாம் சொல்லுங்க. the word is there, தன் தோட்டம். have you find that word? தன் தோட்டம். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி நேர சொல்லுங்க. அவர் தோட்டம், அவர் எஜமான். என்னை நம்பி இந்த சபையில ஒரு விசுவாசியா, ஒரு ஊழியனா, ஒரு பாஸ்டரமாவா, ஒரு ஏதோ ஒரு ஊழியத்தை, ஒரு சின்ன ஊழியனை கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்றார், தேடினேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். கவனிங்க, அத்தி மரத்துக்கு மேன்மை தெரியல, ஆனா அத்தி மரத்தை படைத்தவருக்கு அத்தி மரத்து மேன்மை தெரியும். எல்லாம் சொல்லுங்க, அத்தி மரத்துக்கு மேன்மை தெரியல, ஆனா படைத்தவருக்கு. ஏங்க அவ்வளோ அந்த தோட்டத்தில் எவ்வளோ இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளவோ இருந்திருக்கும். ஆனால் யாரையும் தேடி வரல, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த உள்ளகரத்தில், இந்த ஏரியாவில் ஆண்டு உங்களை தேடி வந்திருக்கிறார். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? எல்லாம் எழுந்துன்னு சொல்லுங்க, மை ரெஸ்பான்ஸ். எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்கிற வார்த்தையை, ஐ ஆம் பிளான்டட் பை காட், ஐ ஆம் சப்ளைட் பை காட், ஐ ஆம் ப்ரொடெக்டட் பை காட். சத்தமாக சொல்லுங்க. சங்கீதம் 1:3, சங்கீதம் 1:3, சங்கீதம் 1:3, சங்கீதம் 1:3. ஹலோ, உங்க பேர், உங்களை சொல்லுங்க. நான் என்ன பாருங்க. அப்போ when God plants me, எனக்கு நடும்போதே அந்த சூழ்நிலையை பார்த்தாரு. எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் பார்த்து தான் என்னை அங்கே வச்சிருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன வச்சிருக்கார்? Not in a deserted place, not in a vacant place, not in a place which is very hard. கடினமான இடத்துல அல்ல. சொல்லுங்க, என்னை நல்ல இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். Once again read that word.
படிங்க சத்தமா. ஹலோ, he knows my need. என் தேவை தெரியும், என் அவசியம் தெரியும், எனக்கு என்ன தேவைன்னு தெரியும். So he never put me somewhere which is not useful for me. பயன்படாத இடத்துல வைக்கல, பயன்படாத இடத்துல வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. செழிப்பான, வளர்ச்சியான, அழகான, உயர்ந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு? நீர்க்கால்கள் ஓரமா. இதே வார்த்தை அங்க வருது, நாட்டப்பட்டது. The word planted, the same word came Luke 6:13. லூகாஸ் விஷயத்தில் எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதோ அதே வார்த்தை சங்கீதம் 1:3 பயன்படுத்தப்பட்டது. அடுத்த ஒரு வார்த்தை வருது, செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க என்ன பண்ணல? லூக்கா 13 என்ன இல்லை? வாய்க்கவில்லை. செய்வதெல்லாம் என்ன பண்ணல? என்னுடைய எதிர்பார்ப்பு என்னது? வாய்க்கும். ஆனால் என்னோட வாழ்க்கை என்ன? இப்போ இந்த 2025 சொல்லுவீங்களா, தேவனே இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க, நல்ல கணவரை கொடுத்தீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்க, நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்க. ரிமெம்பர் யுவர் பாஸ்ட். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. how you started your life. ஒன்று சொல்கிறேன், it is not how I started my life, how I am going to end my life. எல்லாம் சொல்லுங்க, என் ஆரம்பத்தை விட என் முடிவு முக்கியம். many have good beginning but few have good endings. எல்லாம் கரங்களை விட்டு சொல்லுங்க, தேவனே என் ஆரம்பம் முக்கியம் இல்லைப்பா, என் முடிவு தான் முக்கியம். சத்தமாக சொல்லி, என் ஆரம்பம் முக்கியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஐயா சொன்னது மாதிரி சொல்லுங்க, என்ன பை? என்ன பைங்க? என்ன பெட்டி? இன்னைக்கு வைக்க இடமே இல்லை, இடம் போதாது. மார்க் 2:1 மார்க் 2:2 மார்க் 2:2 மார்க் 2:2 மார்க் 2:2 உடனே வாசலுக்குள் முன்னும் நிற்க இடம் போதாதபடி. எல்லாம் சொல்லுங்க, இடம் போதாது. என் பொருளை வைக்கிறதுக்கு இடம் போராது. பர்ணைக்கு மேலே, பர்ணைக்கு கீழே, கட்டிலுக்குள்ளே. சொல்லுங்க, இடம் போதாது. உண்மையா இல்லையாம்மா? பர்ணைக்கு மேலே, பர்ணைக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே. சில வீடுகளில் ஒரு மியூசியமே வைக்கலாம், அந்த அளவுக்கு பொருள் இருக்குது. புரியவே இல்லைல்ல? என்ன வைக்கலாம்? என்னைக்கோ கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு இப்பவே என்ன சேர்க்குறீங்க? சொல்லுங்க, இடம் போதாது. உங்களுக்கு தெரியுமா, அந்த வீடு மாடி வீடா கூரை வீடா? அநியாயமா பண்றீங்களே. வசனம் படிக்கணும், கூரை விடுங்க. ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுறீங்க. கூரை வீடு எத்தனை பேர் ஞாபகம்? அது கூரை வீடு. கூரை வீடா மாடி வீடா? ஐயா, கூரையை பீத்து கொண்டு 2-3 வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை. சத்தமா ஆமா, என்ன வீடு அது? இடம் போதாது. ஆண்டவர் வந்துட்டார், இடமே போதாது. சொல்லுங்க, ஃபுல்னஸ். சத்தமா சொல்லுங்க, ஃபுல்னஸ். வந்த இடமே போதாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேடினேன் காணவில்லை. இது சொல்றீங்களா? இந்த வார்த்தை சொல்லி முடிக்க சொல்லுங்க. I am chosen by God, I am planted by God, I am supplied by God, I am protected by God. சத்தமா சொல்லுங்க, I am chosen by God. நம்புறீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? அவர் மாத்திரம் நம்மளை இங்கே வைக்கலைன்னா நம்ம கதை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். நமக்கு பரலோகமே சொந்தமே பாட்டு பாடியிருப்பாங்க இல்லையா? சொல்லுங்க, I am chosen by God, I am planted by God, I am supplied by God, I am protected by God. அவர் கேட்குறாரு, அவர் நீதியா கேட்குறாரா, நீதி இல்லாமல் கேட்குறாரா? தேடினேன் காணவில்லை. நீதியா? சத்தமா. அவர் உரிமை இருக்குதா இல்லையா? சத்தமா. அவருடைய பொருள், அவருடைய உழைப்பு. நான் சொன்ன பார்த்தீங்களா, கண்கள் என் மேல், அவருடைய கரம் என் மேல். குத்துகிறாரே எப்படி? இரண்டாவது, கர்த்தர் கரம். பயம். You understand what I mean? அதாவது when he dig me, he is watching me. பார், ஐயோ என் பையனை குத்துறேன், காயப்பட்டுறக்கூடாது.
கீறல் வரக்கூடாது, அவன் நோகக்கூடாது. சொல்லுங்க, நோகாம எனக்கு குத்துறாரு. ஏன் தெரியுமா? இஸ் த ஓனர். எல்லாம் சொல்லுங்க, இஸ் த ஓனர். தேங்க்யூமா. சொல்லுங்களா, ஐ எம் chosen by God, I am planted by God, I am supplied by God, I am protected by God. He is the owner. சொல்லுங்க, அவர் தான் ஓனர்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தேடினேன். எவ்வளோ நாளா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இந்த பொறுமை உங்களுக்கு இருக்குதாயா? இந்த பொறுமை உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டேன். பொறுமை இருக்குதான்னு கேட்டேன். அவங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் கேட்கணும். அப்படியா? டென்ஷன் ஆகிடுறாருல, கிடைக்கல என்ன ஆகிடுது? அறிவிக்குதா? மூளை இருக்குது, அடி மூட்டை தான் நீ கொடுத்தேன். எனக்கு அப்பயே தெரியும் நீ பொறுப்பே இல்லாதவ, நீ பொறுப்பே இல்லை. இவர் ரொம்ப பொறுப்பாளி மாதிரி. சொல்லுங்க, ரொம்ப பொறுமைசாலி. சொல்லுங்க, ரொம்ப பொறுமைசாலி. சத்தமா சொல்லுங்க, ரொம்ப பொறுமையா இருக்கிறார். இன்னும் நான் அழியலை, இன்னும் நான் தோற்று போகலை, இன்னும் என்ன தூக்கி எரியலையே. ஸ்டில் எஸ் பிலீவ் ஆன் மீ. இன்னும் நம்புறாரு. சொல்லுங்க, நம்புறீங்களே? சத்தமா அந்த பாட்டு பாட்டுங்க, நம்பிக்கைக்குரியவரே நம்பி வந்தேன். சொல்லுங்க, நம்பிக்கைக்கு உரியவர் அவர். என்னை நம்புறாரு. ஸ்டில் he believes me, still trust me. என் பிள்ளை ஒரு எனக்கு பயன்படுவான். எல்லாம் வந்து படிக்கிறீங்க, அந்த வார்த்தை படிக்கிறீங்களா? those who knows English. சொல்லுங்க, I am chosen by God, I am planted by God. ரெண்டாவது பாருங்க, சொல்லுங்க சொல்லுங்க, சிறப்பான இடத்திலே நேர்த்தியான பங்கு. 16ஆம் சங்கீதம். என்னை கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அம்மா, உங்கள் எல்லாரும் சொல்ல விரும்புகிறேன், யூ ஆர் இன் எ ரைட் பிளேஸ். என்ன சொல்லுங்க, ஐ ஆம் இன் எ ரைட் பிளேஸ். சத்தமாக சொல்லுங்க, ஐ ஆம் இன் எ குட் ஹேண்ட். சொல்லுங்க, நல்லவரின், சொல்லுங்க, வல்லவரின் கரத்தில் ஐ ஆம் சேஃப். ஆமென் சொல்லுங்க. ஐ ஆம் சப்ளைட் பை காட். தண்ணி ஊத்துறாரா? எரு போடுறாரா? அதோ சத்தமாக சொல்லுங்க. அது என்ன தேவைன்னு தெரியுதா அவருக்கு? ஆமேன். என் தேவை நான் அறிவதற்கு முன்பதாகவே என் தேவன் அறிந்திருக்கிறார். இப்படி சொன்னாலும் புரியும். நாளைய தேவையை இன்றே அறிந்திருக்கிறார். He knows my need beforehand. நாளைய தேவையை, ஆமேன். அவர் என்ன சொல்ல தெரியுமா? தேடினேன். சத்தமாக சொல்லுங்க. ஒரு பதில் சொல்வீங்களா? ஆண்டவரே, நீங்கள் தேடுற ஒன்று அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, வாட் ஆல் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ. நீ என்ன எதிர்பார்க்குறீங்களோ, ஆண்களுக்கு சொல்ல முறையா, டோன்ட் பி எ ஸ்பெக்டேட்டர், பி எ பார்ட்டேக்கர். சபைக்கு பிரயோஜனமாக இருங்க, ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருங்க, குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருங்க, உங்கள் சந்ததிக்கு பிரயோஜனமாக இருங்க. இந்த நீங்கள் பண்ணுற இந்த சின்ன அந்த அர்ப்பணம் உங்கள் சந்ததியை பாதுகாக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மறந்துடாதீங்க. வேர் யூ, உங்கள் ஃப்ரம் அட்ரஸ் என்னது? டு அட்ரஸ். ஆமென் சொல்லுங்க. ஐ எம் ப்ரொடெக்டட். வேலி அடைத்தார், எங்கே என்ன? வேர் யூ பிளான்டட் மீ. சங்கீதம் 1:3. சத்தமா கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த நதியோரம், அந்த நீர் பாய்ச்சலான 24 மணி நேரம் he feeds me. சொல்லுங்க, he feeds me, he leads me, he teach me. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. he leads me, he feeds me, he teach me. சொல்றாரு 3 வருஷம். நம்பிக்கைக்குரியவரே சொல்லுங்க, நம்பிக்கைக்குரியவரே, உன் நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானா இருப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேடினேன், காணவில்லை. என்ன சொல்லணும் தெரியுமா? நான் தேடினேன், கண்டுபிடித்தேன். சொல்லுங்க, தேவனே, நீங்க தேடுறாள் நான் தான். சொல்லுங்க, நீங்க தேடுறாள் நான் தான். நீ எதிர்பார்க்கிறது என்கிட்ட இருக்குது ஆண்டவரே. சொல்லுங்க, பொறுமை என்கிட்ட இருக்குது. சிரிப்பு வருது இல்லை? என்கிட்ட பொறுமை இருக்குது, தயவு இருக்குது, இரக்கம் இருக்குது, ஊழியம் இருக்குது. நீ என்னெல்லாம் கொடுத்தீங்கனோ எல்லாம் உங்களுக்காக. ஆமென். வாட் ஆல் யூ கிவ் ஐ வில் ரீபே டு யூ லார்ட். நீ என்னெல்லாம் கொடுத்தீங்களோ இதெல்லாம்